மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவில் ஒரு 3 விஷயம் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். எதிர்பாராத ஒரு பொறியில சிக்கப்பட்ட கோட்டாபாய ராஜபக்ஷ எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ சர்ச்சைகள், எதுலுமே இவங்க சிக்கிறது இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்கிற நேரத்துல ஒரு கேஸ்ல கையுமியுமாக இப்போது சிக்கி இருக்கிறாரு கோட்டாபாய ராஜபக்ஷ. என்ன கதை, எங்க தொடங்கின, எங்க முடிஞ்சிருக்கின்ற விஷயங்களை பேசுறதோட அதே பிரச்சனை ஹரின் பெர்னாண்டோவை துரத்த ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு மேல சிஐடிக்கு போன தயாசிரி ஜெயசேகர அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் கைது செய்யப்பட்டதுல ஒருத்தருடைய பக்காவான வாக்குமூலத்தின் மூலம் கோட்டாபாய ராஜபக்ஷ சிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த கதை எப்ப தொடங்குது, எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டாகும் பொழுது அரச ஒரு திணைக்களத்தில இருந்து 276 லட்சம் ரூபாய், அதாவது 2,76 லட்சம் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாக்கிய சந்தோஷ் என்று சொல்லப்படுகின்ற இசை குழுவினர்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்குது, முறைகேடாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க தேடி பார்த்ததுல காணி புனர் நிர்மாண திணைக்களத்தில இருந்துதான் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்குது. சரி, இந்த பணம் இந்த திணைக்களத்தில இருந்து அங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல முன்னைய நாள் அதன் பணிப்பாளராக இருந்த ஹர்ஷந்த சில்வா என்ற பணிப்பாளரை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த சல்லிய முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ணினது நான் கிடையாது. சிமானி மல்லிகா அப்படின்ற ஒரு அதிகாரியுடைய பேரை அவர் இழுத்துவிட்டு தப்பிக்க நினைச்சாரு. அவரை கைது செஞ்சு சிறையில போட்டாங்க. உடனடியாக சிமானி மல்லிகாவை கைது செஞ்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணையில அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்புல அதிகமாக வெள்ளம் வாரதுனால ஒரு சில பிரதேசத்துல வடிகான்களை அமைக்கிற ஒரு திட்டத்தை கோட்டாபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல நகர அபிவிருத்தியினுடைய செயலாளராக, அமைச்சரின் செயலாளராகவும் அவர் தான் இருந்தாரு. அந்த ஒரு நிகழ்வுக்காக அதை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கிறதுக்கு பாடல் கச்சேரி நிகழ்ச்சி ஒன்றை அவங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த பாடல் கச்சேரி இந்த நிகழ்ச்சிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்கள்ட்ட இருந்து வந்த அழுத்தம் தான் இதனுடைய துவக்க புள்ளி அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிபதிட்ட நான் ஒரு ரகசிய ஒரு வாக்குமூலம் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை கேட்டிருந்தாராம். அங்க இருந்த நீதிபதி அவங்க உடனடி அனுமதியை கொடுத்தாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்க பாதுகாப்பு செயலாளராக இருந்த சந்தர்ப்பத்துல நகர அபிவிருத்தியினுடைய அமைச்சருடைய செக்ரட்டரியாகவும் அவர் தான் இருந்தாரு. இதுக்கு முன்னால இவர் 2 அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு முன்னுக்கு இருந்த 2 அதிகாரிகளும் மறுத்துட்டாங்க. சட்டப்படி இது செய்ய முடியாது என்று சொன்னதுனால அவங்கள உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறொரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த பதவிக்கு நான் போன நேரம் தான் மீண்டும் எனக்கு இந்த அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. எனக்கு மாச சட்டத்தின் அடிப்படையில சேவையை செய்யணும். அதே நேரத்துல கோட்டாபாய ராஜபக்ஷன்றது அப்படி ஒரு மனிதரை பகைச்சிட்டு இது என்னால செய்ய முடியாது. அவரை எதிர்த்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பிள்ளைகள் இருக்கு. எனவே என் குடும்பத்தை பார்ப்பதா, என் தொழிலை பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும். இப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்துதான் இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சேன். இதுல குற்றவாளி நான் கிடையாது. இதுக்கு அழுத்தம் பிரவித்த கோட்டாபாய ராஜபக்ஷ தான் இதனுடைய குற்றவாளி. அது மட்டுமல்ல, இதனால நன்மை அடைஞ்ச பாக்கிய சந்தோஷ் அப்படின்னு சொல்லுகின்றவங்க தான் இதுல பயனடைஞ்சாங்க. இவர்களை தான் நீங்க குற்றவாளியாக பார்க்கணும். எனவே இதில் நாங்கள் நிர்பந்தத்து சூழ்நிலையில இப்படியான வேலைகளை செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மன்றுக்கு சொன்னதுனால உடனடியாக இப்போது இந்த கேஸ்ல அடுத்த கட்டமாக பாக்கிய சந்தோஷ் அதே போல கோட்டாபாய ராஜபக்சர்களுக்கு எதிரான இந்த சான்று, இந்த சாட்சியம் நிச்சயமாக கைதுக்கான காரணமாக அமையும் என்பதுதான் இப்போது பேசப்படுகிற விஷயம். இந்த சாட்சியம் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜுக்கு முன்னால மன்றுல வச்சு உண்மைக்கு உண்மையான ஒரு சாட்சியமாக பதிவு செய்யப்பட்டதுனால பக்காவான இந்த சாட்சியத்தை வச்சு நிச்சயமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அடுத்த ஸ்டெப் பாக்கிய சந்தோஷ் மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷ இவங்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்வதற்கான 100% சாத்தியப்பாடு இருக்கு என்பதுதான் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன தெரியுமா? நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி கோட்டாபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, அஜித் நிவால் கப்ரால் போன்ற 7 பேருடைய பெயர்களை தான் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது, தீர்ப்பு வழங்கியிருந்தது.
என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே இல்ல. லசந்த விக்ரமதுங்கயோட சம்பவம், தாஜுதீனோட சம்பவம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களோட விஷயத்துல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட எந்த ஒரு விஷயமும் நீதிமன்றத்துக்கு வரல. அதுக்கான சாட்சிகள் இல்ல. சாட்சிகள் இருந்த ஏது வகையில் அது முடிஞ்சு போகுது. எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். எவன் கார்டனுடைய வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் என்று சொல்லப்படுது 11.4 பில்லியன் ரூபாய். அந்த வழக்குக்கு என்ன நடந்துச்சு? அது மட்டும் இல்ல, தன் தந்தையினுடைய பேர்ல டி.ஏ. ராஜபக்ஷ அவங்களுடைய நினைவு தூவிக்கு செலவழிக்கப்பட்ட பணம் 90 மில்லியன் அரசு பணம்ன்ற ஒரு வழக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஜனாதிபதியா வந்ததோட ஜனாதிபதி சட்டத்தினை அடிசப்படி அவங்க கோட்டை போட்டுட்டு போயிட்டு கோர்ட்டில் செஞ்ச முதலாவது வேலை என்னன்னா, ஒரு நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரவும் முடியாது, நடத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அப்படியே முடிச்சு கொண்டாங்க. ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவனுக்கு எதிராக வழக்கு இருந்தா அதை அப்படியே ஓல் பண்ணி வைப்பாங்க. அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சது பிறகு அதை விசாரிக்கலாம். எங்கெல்லாம் சட்டத்தில் ஓட்டை இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி இவங்க தப்பிச்சு கொண்டாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு கேஸ்ல மாட்டிக்கொண்டாங்க. இந்த பெண்ணோட நிலைமை என்ன? அவ என்ன சொல்றான்னு கேட்டா, எலி அழுது பூனை விடுமா? அதனால நிர்பந்த சூழலை நாங்க செஞ்சுட்டோம். இப்ப அந்த ஒரு எலியால பூனைக்கு ஒரு பொறி வைக்கப்பட்டிருக்கின்றதுதான் மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சாட்சியங்களை வச்சு நிச்சயமாக கோட்டபய ராஜபக்சையும் பாக்கிய சந்தோஷ் என்ற களியாட்ட பாடல் குழுவினரும் நிச்சயமாக கைது செய்யப்படுவாங்க. மக்களுடைய வரி பணத்திற்கும் மக்களுடைய பணத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக நீதித்துறை சுயாதீனமாகிறது இவருக்கான நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கூறுவதோட இதோ ஒரு பிரச்சனை ஹரிணி பெர்னாண்டோ அவங்களை சுத்தி நடக்குது. இப்போ கோக்குழுல விசாரணைக்கு வந்திருக்கிற விஷயம் அதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தேசிய இளைஞர் மன்றத்தினூடாக ஜனாதிபதி எலெக்ஷன் ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு ஆதரவு திரட்டி என்ன பண்ணினாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்குள்ள 320 மில்லியன் ரூபாய் அரச பணங்களை வீணாக செலவு செஞ்சிருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலி, மாத்தரை, யாழ்ப்பாணம், கண்டி போன்ற பிரதேசங்கள்ல இசை கச்சேரி இளைஞர்களுக்காக செஞ்சு அவங்கள குஷிப்படுத்தினதுல அரச பணம் வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கு, முறையில்லாம பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது கோப்புல விசாரணைக்கு வந்திருக்கு. ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வலிக்கிறதா அப்படின்னு காலம் மாறி ஒரு நாள் கூத்துக்கு 320 மில்லியன் ரூபாய் ஹரின் பெர்னாண்டோ நாட்டை காக்க வந்தவங்க, நாட்டுக்காக வேண்டி ஒர்க் பண்ண வந்தவங்க. ஹரின் பெர்னாண்டோட விஷயத்திலையும் ஒரு பெண்மணி தான் அந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறா அவட நிறுவனத்தினூடாக, அவங்களோட திணைக்களத்தினூடாக. இப்போ அவட வாக்குமூலம் என்னன்னா, எங்களுக்கு அழுத்தம் தெரிவிச்சதுனால குறிப்பிட்ட ஒரு சில மணித்தியாலத்துக்குள்ள அந்த வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சோம். 12 மணி அளவுல எங்களுக்கு வவுச்சர் வந்தது. நாங்கள் செக் அடிச்சு முடிச்சது ஒரு 3 மணி கடையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்னு சொன்னாங்க. நாங்கள் உடனடியாக அதில் செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. அரச பணங்களை முறையில்லாம செலவு செய்த அந்த குற்றச்சாட்டுல இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது கைதும் கூடிய சீக்கிரம் நடக்கலாம். நிச்சயமா இது போன்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நாடு நலன் அப்படின்னு பேசிக்கொண்டு இப்படியான மிக கீழ்த்தரமான வேலைகளை செய்யறவர்களுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்றதோட சிஐடிக்கு ஜெயசேகர ஒரு வாக்குமூலத்துக்கு போய் வந்ததுக்கு பின்னால ஊடகங்களுக்கு செய்தி சொன்னாரு. எதுக்கு போனீங்க அங்க, என்ன தேவைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாரு. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் நான் பெற்றதாக ஒரு வாக்குமூலம் எடுக்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதற்கு எனக்கு இது சம்பந்தமா எதுவும் தெரியாது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் இந்த 5 லட்சம் ரூபாவை எங்களுக்கு தந்தாரு. நான் எந்த ஆவணங்களையும் சைன் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. ஜனாதிபதி நிதியம் யாருக்கு கொடுக்குற? நோயாளியா இருக்கணும், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர், கேன்சர் ப்ராப்ளம் உள்ளது, கண் வியாதி அல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப். இதுக்குள்ள ஜெயசேகர் என்ன வருத்தம் வந்துச்சுன்றது அவருக்கே தெரியாது. அப்படியா இருந்தா இந்த படத்தை ஒதுக்கிய மைத்திரிபால சிறிசேனைக்கு இது வருத்தம் இருக்கா அப்படின்றதுதான் மீசான் டிவி கேட்க நினைக்கிற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நோயே இல்லாதவனுக்கு 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பிரதமர் பதவியை கூட சும்மா தூக்கி கொடுத்தவர் தானே, 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறதுன்னு அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? அப்படி கொடுத்திருக்கிறாரு. ஜெயசேகர் சொல்றது என்னடா, நான் இந்த ஆவணங்களை நான் கைச்சாத்திடல, ஆனா எங்களுக்கெல்லாம் தரக்கூடாது சட்டம் இல்லையே, பெறக்கூடாத சட்டமும் இல்ல, ஜனாதிபதி அனுமதி கொடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, இந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனையையும் ஜெயசேகரையும் உண்மையாக விசாரணை முறையாக மேற்கொள்ளப்பட்டா நிச்சயமா அவங்களுக்கான வருத்தங்கள் வந்து சேரும். அது சிறையில் இருக்கும் போதும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என உண்மையான நோய் அவங்க பார்க்கட்டும். எனவே இது போன்ற அவலங்கள் முடியணும். எத்தனையோ நோயாளிகள் வாழ்க்கையிலிருந்து சந்தோஷத்திலிருந்து குழந்தைகளோட நோய்க்காக வேண்டி எந்த பணமும் இல்லாம வீடு வீடாக வசூல் செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனா யாரை கேட்டாலும் அரசு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெருங்கலை அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை அப்ளை பண்ணியாச்சு, எத்தனை மாசங்கள் ஆச்சு, நோயாளி இறந்தது பிறகு கூட தரமாட்டாங்க போல இருக்குது, சபப்பட்டி அவங்க தருவாங்களா இருக்கும், அதுல எங்களுக்கு நம்பிக்கைன்னு சொல்ற இடத்துல எந்த ஆவணமும் இல்லாம ஜெயசேகருக்கு எப்படி இந்த பணம் கிடைச்சதுன்றது நமக்கு தெரியுங்க. ஏதோ ஒரு உள்நோக்கத்துல கொடுத்திருக்கிறாரு, திருப்திப்படுத்த கொடுத்திருக்கிறாரு. யாருடைய பணம், யாரை திருப்திப்படுத்த போறீங்க? உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைன்னா மக்கள் பணத்தை
காலத்துல தான் இப்படி எல்லாம் செய்வாங்களா? உங்களுக்கு தெரியும் ஹரின் பெர்னாண்டோ இந்த ஒரு வேலை செய்யற காலப்பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு கொஞ்சமா எழுந்து வரும்போது 2023 இறுதி பகுதியில வந்து இன்னும் வரிய கூட்டினாங்க. கேட்டாங்க, நாட்டை நாங்க மீளெடுக்கிறோமாக இருந்தால் இப்படியான வரிகளை கூட்டணும், கொஞ்சம் பொறுங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சல்லியும் சேர்த்து போட்டு ரணில் விக்ரமசிங்க என்ன பண்ணினாரு, அவருக்கு தேவையான அரசியலை செய்யறதுக்கு, தேவையான பாராளுமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கு இந்த பணங்கள் எல்லாம் விரயம் செஞ்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன சொல்லி நாட்டை காத்தாங்க. இதுதான் நாட்டை காட்டுறதும் ரோட்டை போட்டதனுடைய லட்சணமா? எனவே எல்லா விஷயங்களும் விசாரணைக்கு வரணும். மக்களுடைய வரிப்பணங்களை எடுத்தவர்களுக்கு இது முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.